ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, அது நம்ம ட்ரக்கு தான். ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாங்குகிற பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்புறேன். ஸோ இன்றைக்கி சந்தையில் நிறைய சிறப்பான ஐட்டங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ வாங்க சேர்ந்து போய் சந்தையில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ உலக வரலாற்றில் முதல் முறையாக முதல் கடையிலேயே முதல் ஐட்டத்தையே அதுவும் பார்கெயின் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ண ஒரே ஐட்டம் இதுதாங்க. வீடியோ கேசட் ரிவைண்டர், VHS கேசட் ரிவைண்டர். ஸ்டார்டிங் ப்ரைஸே 300 தான் சொன்னாங்க. பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சி கேட்டேன். இல்லை, முடியாதுன்ட்டாங்க. சரி, எதுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை பண்ணோன்ட்டு அப்படியே வாங்கிட்டோம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து டாய் கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மே மந்த்து பசங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம இது மாதவன் ஷாப் தான், இவர் தான் ஓனரு. அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய ஐட்டங்கள் கொண்டு வந்திருந்தாருங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பெட் டைப் டேப் பார்த்தோம். இது டோர்லாம் உடஞ்சி போயிருந்தது. எப்படி வந்து டோர்லாம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உள்ள மெக்கானிசம் மேபி ஓகேவாக இருக்கலாம். பட் செக் பண்ணி பார்த்தா 500 தான் சொன்னார். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஏற்கனவே வாங்கி அனுபவப்பட்டுட்டோம்னால வாங்கலது அப்படியே வச்சுட்டோம். அண்ட் பக்கத்தில் இது வந்து 110 வோல்ட் கன்வெர்ட்டர். இது மேக்ஸைன் கொஞ்சம் நல்ல பிராண்டு தான். கொஞ்சம் ஹெவி டியூட்டி காப்பர் போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த மேக் வச்சுருந்தாருங்க, மேக் ப்ரோ. ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து உடஞ்சிருந்தது, கிராக் விட்டுருந்தது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச 2000 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை, செக் பண்ணி பாருங்கள் நேரில் போனீங்கன்னா. இது வந்து டிஸ்பிளே மட்டும் கிராக் விட்டுருக்கு, மற்றபடி மற்றதெல்லாம் ஒர்க்கிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இனியும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ஓல்டு வாஷிங் மிஷின்ற மாதிரி சொன்னார். இது வந்து பழங்காலத்து விண்டேஜ் வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இருந்தார். ப்ரைஸ் வந்து 3000. பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ட்ரம்மு? நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்படி அந்த ட்ரம்மில் எங்கே துணி போடுவாங்க, அந்த சைடு போடுவாங்களா இந்த சைடு போடுவாங்களான்னு தெரியல. பட் இது வந்து 3000 ருபீஸ்க்கு வச்சுருக்காரு. அண்ட் இந்த வேக்யூம் கிளீனர் கூட சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இது பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எடுத்து பார்த்தா செம்ம வெயிட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 kg கிட்டே இருக்கும். 1500 சொன்னார். ஃபுல் கிட் இருந்தது, அப்படியே ஃபுல் பேக்கேஜ் இதே இருந்தது. செக் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா. இது வந்து கார் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கார் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். அண்ட் இது பாருங்களேன், ஒரு ரேக் சிஸ்டம் டெக்னிக்ஸோடது செம்ம கண்டிஷனில் இருந்ததுங்க. இது மட்டும் ஒர்க்கிங்கில் இருந்தால் சான்ஸே இல்லை. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 12000 சொன்னார். உள்ள சிடியோடே இருந்தது. சிடி இருக்குது அண்ட் ஆம்ப்ளிஃபயர் ஸ்பீக்கர்ஸோடே வச்சுருந்தாரு. இது ஐ திங்க் 10க்கு ஏதோ சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரேக் சிஸ்டம் யூஸ்வலாக பின்னாடி இப்படி தான் கேபிள்ஸாக வரும். இது வந்து மாடுலர் டைப்பு. நம்ம தேவைன்னா எது தேவையில்லையோ அதை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி சிஸ்டம். ஸோ இது வந்து 10Kக்கு சேல் ஆகிருக்கு போல் இன்றைக்கி வித் ஸ்பீக்கர்ஸோட. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த டைப் ரைட்டர் பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து 100 இயர்ஸ் ஓல்டுன்ற மாதிரி சொன்னார். பட் எனக்கு கீ பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பட் எனிவே எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரியலாகவே 100 இயர்ஸ் ஓல்டான்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 3000 சொன்னார். அநேகமாக பார்கெயின் பண்ணால் எப்படியும் 1500 வரும். பட் செக் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் முதல்வன் படத்தில் வரும்ல, டைப்ரைட்டர் தூக்கிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியே இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எதுவுமே தெரியவே இல்லை, என்ன ஐட்டம்னே கண்டுபிடிக்க முடியல. மைக்கா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் கவர் ஓப்பன் பண்ணால் இது வந்து டயர் இன்ஃப்ளேட்டருங்க. எவ்வளோ ஒரு காம்பேக்டாக, அதுவும் இத்தனைக்கும் ஃபங்க்ஷனிங்லேயே இருந்தது. அது ஓப்பன் பண்ணும்போது தெரியாமல் கைப்பட்டு கீ ப்ரெஸ் ஆயிடுச்சு. பார்த்தா அது வந்து பம்பு ஓட ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரி கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கும் போல். பரவாயில்ல, இந்த கண்டிஷன்லேயே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த VCRங்க, ஐ திங்க் G10ன்னு நினைக்கிறேன். இதோட டோர் மட்டும் ஓப்பனாக இருந்தது. ஸோ இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு. 1500 சொன்னார். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா இது என்ன கண்டிஷன் தெரியாது, நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் டெட் வெயிட்டாக போயிடும். அண்ட் இந்த எமர்ஜென்சி லேம்பும் வச்சுருந்தாரு. இதில் வந்து டேப் ரெக்கார்டரும் வரும், டேப் பிளேயர் வரும், ரெக்கார்டர் இருக்காது. அண்ட் ரேடியோவும் இருக்கும், எமர்ஜென்சி லைட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே ஆல் இன் ஒன் மாதிரி. ஏதாவது ஃப்ளட் டைமு, சைக்ளோன் டைமில் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டாய் பார்த்தங்க. இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன பால் மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிட்டு மல்டிபிள் லெவல்ஸை தாண்டி வர மாதிரி கேம்னு நினைக்கிறேன். பட் உள்ளே வந்து அந்த ஐட்டம் எதுவும் பார்க்க முடியல, வெறும் இது மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்படியே வச்சு கேம் விளையாடுவாங்களா இல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எதாவது பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கேம் அதே ஷாப்லேயே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கிளாக்கை பாருங்களேன், மாஸ்டரோட பிம்பேம் கிளாக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன எல்லாமே இருந்தது அதில், கீ கொண்டு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருந்தாங்க. பட் யாரும் மதித்த மாதிரியே தெரியல. அதை வந்து ஏதோ ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு எல்லா பொருளையும் அது மேலே தான் வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் கார்வானோட இந்த மினி டைப்பு பார்க்க முடிஞ்சுது. இது நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார். அவரே வந்து ஒரு iPod Nano வாங்கியிருந்தார், 2nd ஜென்ரேஷன். இது வந்து க்ளீன் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச நல்லாயிருக்கும், ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர். அண்ட் சோனி ரேடியோ பார்க்க முடிஞ்சதுங்க. இதுவும் வந்து செம்ம கண்டிஷனில் இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் இது பேக் டோர் எல்லாமே உள்ளது வந்து கொஞ்சம் ரேர் தான்.
அண்ட் ரெக்கார்ட்ஸ் இன்றைக்கி இருந்தது, பட் எதுவுமே வந்து நம்ம நோன் டைட்டில்ஸ் மாதிரி தெரியல. இது பாருங்கள் நீங்கள் வேணால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு. அண்ட் ஏகப்பட்ட ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஸோ அநேகமாக எடுத்துட்டு இதை ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். நானும் ஏதாவது மாட்டோம் பார்த்தேன், ஏதாவது டக்குன்னு இளையராஜா ரெக்கார்டு ஏதாவது உள்ளே இருந்ததுன்னா எடுத்துடலான்ட்டு, பட் எதுவும் மாட்டலை. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐபாட் ஆர் ஐஃபோனுக்கான ஒரு ஐடாக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ குவாலிட்டியில் ஒரு மைக் சிஸ்டம். இது அநேகமாக ஐபாடுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த ஐஃபோனுக்கு ஆல்ரெடி மைக் இருக்கனால ஐபாட், அந்த ஐபாட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டீரியோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டீரியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மானிட்டர்ஸும் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிலதெல்லாம் லைட் வெயிட்டாகவே இருந்தது, வித் HDMI அண்ட் இது VGA சப்போர்ட்டோடய இருந்தது. ஸோ சிலது ஸ்பீக்கரோடு இருந்ததுன்னா உங்களுக்கு லக்கு ஜாக்பாட். ஸ்பீக்கர் இல்லைன்னா வெறும் மானிட்டராக யூஸ் பண்ணலாம். ஸ்பீக்கர் இருந்ததுன்னா நீங்கள் டிவியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு தையல் மிஷின் பார்த்தோம், ஸ்விங் மிஷின், ஹேண்ட் டைப்பில் இருந்தது, ஹேண்ட் ட்ரிவன். அண்ட் இதெல்லாம் கேட்டால் தெரியல, ஒரு 100 இயர்ஸ் சொல்லுவாங்களா 50 இயர்ஸ் சொல்லுவாங்களான்னு தெரியல, பட் இதுவும் இருந்தது. லேப்டாப் ஸ்பேர் பார்க்குறீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க, பஞ்சமே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கூலிங் பேடும் இருந்தது. அது வந்து இந்த BLDC மோட்டர் டைப்புன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருந்தாங்க, நிஜமாகவே ஸ்டர்டியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது லேப்டாப்புக்கு யூஸ் ஆகுதா இல்லையோ, AVR அந்த மாதிரி சிஸ்டம் கூட நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ AVR ஸ்டீரியோ ஆம்ப் இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இது என்னன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் கடைக்காரர் கேட்டால் இது பென் ஸ்டாண்டுங்கன்னாரு. அடடா, இதை தான் வந்து ரொம்ப நேரம் பொக்கிஷம் மாதிரி தேடிட்டு இருந்தேனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே வச்சுட்டேன் நான். அண்ட் இந்த ரிவைண்டர் பாருங்களேன், இது ஸ்டார்டிங்கில் பார்த்த ரிவைண்டர். இது வந்து ஆக்சுவலாக லெதர் பவுச்சில் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்டால் 1800. ஸ்டார்டிங் கடையில் 300க்கு வாங்கினோம், இது பார்த்தீங்கன்னா 1800. ஸோ இதுதாங்க கடைக்கு கடை வந்து ரொம்ப வித்தியாசம் வருது இப்போல்லாம் ப்ரைஸஸ் பார்த்தா. அண்ட் இது பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜ், இது மினி ஃப்ரிட்ஜு, டாய் ஃப்ரிட்ஜ். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பீரோன்னு நினச்சேன், பார்த்தா இந்த டிசைன் பார்த்தாவே தெரியுது இது வந்து டாய் ஃப்ரிட்ஜு. ஸோ கிட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சம்மர் டைம் வெக்கேஷனுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது எடுத்து விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஐ திங்க் ATM மிஷின் ஒன்று இருந்தது. அண்ட் ஏகப்பட்ட கேசட்ஸுங்க, ஃபுல்லாக ஒன் டைம் ரெக்கார்டட் கேசட்ஸு. அப்படியே பல்காக ஒரு வியாபாரி வாங்கிட்டாரு. கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், இல்லாட்டி நம்ம கூட கொஞ்சம் வாங்கியிருந்துருக்கலாம். பட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்தது. அந்த சோனி CHF TDK கேசட்ஸு, ஸோ எல்லாம் பல்காக போயிடுச்சு. அண்ட் இது பாருங்கள், ஏதோ ஸ்கூலில் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். டைமர், நம்ம அந்த பேச்சு போட்டி இதெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி பழைய டிவைஸ் பார்த்துருக்கோம். நம்ம கீ கொடுத்து வச்சுருவாங்க அண்டு டைமர் செட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓட விட்டு அந்த டைமர் முடியறதுக்குள்ளே நம்ம பேசி ஆகணும், இல்லாட்டி அங்கேருந்து அலாரம் அடிச்சுட்டே இருப்பாங்க. மலரும் நினைவுகள். ஸோ கூடவே லென்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் எல்லாமே வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ ஏதோ ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கான்கேவ் இருக்குமான்னு பார்த்தேன், கான்கேவ் இல்லை, எல்லாமே கான்வெக்ஸ் தான் இருந்தது. அங்கேயே வந்து இந்த கிட்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க, ஏதோ ப்ளே ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. பால்ஸு அண்டு டாய்ஸ் எல்லாமே. ஸோ இது அப்படியே கூட பல்காக எடுத்து சம்மர் டைமு கிட்ஸ் வந்து ஈஸியாக இது பண்ணலாம். அண்ட் iPhone 4 ஒன்று பார்த்தோம், செம்ம கண்டிஷன் இருந்தது, ப்ளஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் வேறு இருந்தது. ஹோம் பட்டன் மட்டும் ஒர்க் ஆன மாதிரி தெரியல, பட் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண டிஸ்பிளே வந்தது. ஏதோ ஒரு டைம் காமிச்சிட்டு இருந்தது, ஏதோ 540 ஏதோ காமிச்சிட்டு இருந்தது, 525. பட் ஓகே, ஏதோ சிங்காக இருக்காது, ஆனால் பரவாயில்ல, நல்ல கண்டிஷனில் இருந்தது. iOS வந்து 7 இருந்ததுன்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் ப்ரைஸ் வந்து 1500ன்றது தெரியல, மேபி இருக்கலாம். ஏன்னா இது மியூசிக் அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ OS பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ மாரியப்பன்ஸ் ஐஃபோன் போட்டிருக்கு, 16 GB கெப்பாசிட்டி, 712 OSல இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு லக்கிலி இந்த ஷாப்லேயும் வந்துட்டு வியாபாரி வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செட்டு மட்டும் கொஞ்சம் ஓரமாக இருந்தனால அவங்க கண்ணுக்கு மாட்டல போல். நம்ம வந்து இந்த T சீரிஸ் கேசட்டை வாங்கிட்டோம். T சீரிஸ் ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்காது, பட் இதை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறேன், அதை நான் ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ வாங்கிட்டேன் நம்ம அந்த கேசட்டை. அண்ட் அங்கேயே வந்து இந்த 2 பிளேயர் வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து இந்த ப்ளூடூத் மாடியூலை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த விண்டேஜ் இதே வந்து கெடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து அதோட ஒரிஜினாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வேல்யூவே. எப்போ வந்து ப்ளூடூத் ஆட் பண்ணுறாங்களோ அதோட ஒரிஜினாலிட்டியே போயிடும். அதுக்கப்புறம் பெருசாக அதுக்கு வேல்யூ இருக்காது. சும்மா அதை வந்து பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரு விண்டேஜ் இதுன்னு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அங்கேயும் நிறைய கேசட்ஸ் வச்சுருந்தாங்க. எதுவும் வந்து பாப்புலர் டைட்டில்ஸ் மாதிரி தெரியல, 1-2 மாட்டிச்சு. பட் உள்ள கேசட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கேசட் போட்டு வச்சுருக்காங்க, வெறும் கவர் மட்டும்தான்.
ஏதோ நோன் டைட்டில்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உட்காந்து நம்ம பொறுமையாக தேடணும், இல்லைனா ஏதாவது ஜங்க் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அண்ட் இந்த டேபிள் கூட சேலுக்கு வச்சுருந்தாரு நம்ம ஜானகிராமன் ஷாப்பில். ஒரு டேபிளும் 3000 சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நெகோஷியேட் பண்ணால் கம்மி பண்ணுவார். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு செக் பண்ணி பாருங்கள். அங்கே உள்ளே பார்த்தா ஒரு ஸ்பீக்கர் பாருங்களேன். கண்டிப்பாக இது ஒரு 50-60 வருஷம் பழமையான ஒரு ஸ்பீக்கராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வுட்டில் ஒரு கிளாத்து கூட பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிருச்சு. ஸோ இதை எடுத்து கூட ரெடி பண்ணால் ஒரு பக்கா விண்டேஜ் இது மாதிரி இருக்கும் வீட்டில் வச்சா. அண்ட் அங்கேயே கூட இந்த பீரோ வச்சுருந்தாரு. ப்ரைஸ் கேட்டேன், பட் மறந்துட்டேன் என்னன்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரே எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஸோ பாருங்கள், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட அவர்கிட்ட செக் பண்ணி பாருங்கள். நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து வுட்டு தான். ஸோ நம்ம இப்போல்லாம் மெட்டல் பீரோ இது பண்ணுறதுக்கு வுட்டுன்றது ஒரு பொக்கிஷம் தான். பட் கரையான் அரிப்பெல்லாம் வந்ததுன்னா காலி. பட் இந்த வுட்டெல்லாம் தாங்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கிரிக்கெட் கிட் வந்து கேட்குறீங்க, இன்றைக்கி வச்சுருந்தாங்க ஒரு பேக் ஃபுல்லாக. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி சீப்பர் ப்ரைஸ் தாங்க. பேட் மட்டும் தான் பார்த்தேன், ஸ்டம்பெல்லாம் இருந்ததான்னு தெரில. மேபி க்ளவுஸ் இதெல்லாம் இருக்க, பால்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கல நான். பட் இது வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஸ்டீரியோ ஆம்பு ஆக்சுவலாக வந்து இது பாஷ்கோடதுங்க. நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்கும். பட் கண்டிஷன் பாருங்களேன், ஃபுல்லாக துரு பிடிச்சிருந்தது. 2500 ரீசனபிள் ப்ரைஸ் தான். பட் இந்த கண்டிஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த் இல்லை. இது வந்து 500க்கு எடுத்தாலும், ஏன்னா இது உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் போயிடுச்சுன்னா இது வந்து டெட் வெயிட் தான். ஸோ வெயிட்டுக்கு ஸ்க்ராப்புக்குன்னு பார்த்தா 500 ருபீஸ் கூட ஒர்த் இருக்காது. ஒர்க் ஆச்சுன்னா செமலக்கு தான். ஸோ யாருக்கு ஜாக் பாட்டுன்னு தெரில. பரவாயில்ல, ஸ்டீரியோ டைப்லேயே வச்சுருந்தாங்க. ஒரு PA டைப் தான். அண்ட் இது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியல, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து ஜாய்ஸ்டிக்கு. அதோட போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஏதாவது சயின்ஸ் ஸ்கூல் ப்ராஜெக்ட் அதுக்காக தேவைன்னா இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஒரு இது மட்டும் நாப் மட்டும் மிஸ்ஸிங். பட் அதர்வைஸ் போர்டு சர்க்யூட் எல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம வேறு ரீபர்பஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு. ராட்ரி டெலிஃபோன் அண்ட் இந்த சிப்போ ரேடியோ வந்து இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. 500 ருபீஸ் சொன்னாங்க. பட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதுவும் ஒரு CD மேனும் இருந்தது. இந்த ராட்ரி வந்து பக்காவாக ஒர்க் ஆச்சுங்க. ராட்ரி டெலிஃபோன் ஐ திங்க் 1500 ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். CD இதுவும் வந்து 500, இதுவும் வந்து 500 சொன்னாங்க. ஸோ மெமராக்ஸோடது ஆடியோ CD, ட்ராக் CD பிளேயர் தான். லென்ஸ் கண்டிஷன் ஓகேவாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஷைனிங்காக நல்ல இதாகவே இருந்தது. ஸோ இதுவும் 500, அந்த ரேடியோவும் 500 சொன்னாங்க. அண்ட் ப்ளே ஸ்டேஷன் பார்க்க முடிஞ்சதுங்க. ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபுளும் அண்டு நார்மல் இதுவும். ஒரிஜினல் பார்க்குறது ரொம்ப ரேர் நம்ம வந்து சந்தையில். அண்ட் இது வந்து ரெண்டுமே சேர்த்து 5000 சொல்லிட்டு இருந்தாங்க. PSP ப்ளே ஸ்டேஷன் 2வும் அந்த மேலே உள்ள போர்ட்டபிள் டைப்பும். நான் அது மட்டும் தனியாக கேட்டு பார்த்தேன் கிடைக்குமான்ட்டு. இல்லை முடியாது, செட்டாக தான் சேல் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இது என்னன்னு டக்குன்னு பார்த்து கண்டுபிடிங்க. சோனியில் எப்படா கூலர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு யோசிப்பீங்க. கூலிங் கிளாஸ் எல்லாம் சோனியில் வராதேன்ட்டு. பட் ஆக்சுவலாக இது வந்து இந்த கார் பிளேயர் இருக்குல்ல, அதில் வந்து அதோட ஃப்ரண்ட் மாடியூல். யூஸ்வலாக வந்து திருடு போகாமல் இருக்கிறதுக்காக இதை கழட்டி அந்த பாக்ஸில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு டைமும் கார் ஆஃப் பண்ணிட்டு வரும்போது. ஏன்னா இதுதான் வந்து காஸ்ட்லியான காம்பனண்ட்டு அந்த பிளேயரில். ஸோ அதனால் யூஸ்வலாக வந்து இதை கழட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க சோனி இது. அண்ட் இந்த RCAவோட ஒரு கார் பிளேயருங்க. இது வந்து கார் பேக் சீட்டில் வச்சு 2 சீட்டுக்கு பின்னாடியும் வைக்கலாம். இது ஒர்க் ஆச்சுன்னா ஒரு செம யூனிட்டாக இருக்கும். இது வந்து 800 சொன்னார். சரி நான் வாங்கிட்டேன் நான், ஏன்னா உள்ள டிவிடியோடே இருந்தது. ஸோ ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் வாங்கியாச்சு. இது ரெண்டுமே வந்து பேர் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்றுக்கு ஒன்று வந்து USB வழியாக கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த கிளாக் வந்து இது மாதவன் ஷாப்பில் இருந்தது. ஸோ ஒன்று நல்ல கண்டிஷனில் இருந்தது, ஒன்று வந்து உடஞ்சி போயிருந்தது. சரி இது நம்மளுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்ட்டு ஒரு பீஸ் மட்டும் அவர்கிட்ட வாங்கிட்டேன். இன்னொரு பீஸ் இருக்குது, சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பாருங்கள், மைக் இந்த டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இது வந்து பின்னாடி வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. மைக்கு கையில் வச்சுட்டு இது வந்து பின்னாடி டிரான்ஸ்மிட்டர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த யூனிட் இங்கே இருந்தது, போயா பிராண்ட். அண்ட் பழைய லேப்டாப்பும் வச்சுருந்தாங்க, மேக்புக் ப்ரோ. ஸோ செக் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருந்தது. அண்ட் இது வந்து PA ஆம்ப்ளிஃபயருங்க. இது வந்து மோனோ டைப் தான், PA டைப்பில் வருது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற இது நிறைய மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், மிக்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்தது. பட் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மோனோ தான். அண்ட் அந்த ப்ரைஸுக்கு வந்து மோனோ செட்டு அவ்வளோ ஒர்த் இல்லை. லேப்டாப்ஸும் நிறைய பேர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்பேருக்கு இல்லை ஏதாவது
ரீஒர்க் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது உரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி தான் எல்லோரும் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குறது பெட்டர். ஆஸ் யூஷுவல் வாட்சஸும் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ மெக்கானிக்கல் வாட்சஸ் தனியாகவே பிரித்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க. இது எப்படி இங்கே ஸ்க்ராப் மார்க்கெட் வருதுன்னே தெரியல. பட் பார்க்கறதுக்கு சூப்பர் கண்டிஷனாக இருந்தது. லேடிஸ் வாட்சும் தனியாக வச்சுருந்தாங்க, ஜென்ஸ் வாட்சும் தனியாக வச்சுருந்தாங்க. குவாட்ஸ் டைப்பும் இருந்தது அண்ட் கீ கொடுக்குற மாதிரி வைண்டிங் டைப்பும் இருந்தது. ஸோ சிட்டிசன், சீக்கோ எல்லா பிராண்டுமே இருந்ததுங்க. ஸோ இங்கே வந்து அந்த கிளாஸ் இதெல்லாம் பாலிஷ் போட்டதுக்கோ இல்லை கிளாஸ் மாற்றினாவே கிட்டத்தட்ட ஒரு புது ஒர்க்கிங் வாட்சாகவே வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கேசட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுங்க. இது வந்து வாங்கிட்டோம். இதெல்லாம் வந்து நான் வாங்கின கேசட்ஸு. 2 BASF கேசட் இருந்தது ரெக்கார்டபிள். சரி, நம்மளுக்கு அந்த டைப்பில் ஒன்றும் இல்லாதனால அது 2 வாங்கிட்டேன். மற்றது வந்து கம்பெனி கேசட் வாங்கினோம். அண்ட் இது பாருங்கள், உடன் இதெல்லாம் ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி. இதெல்லாம் சம்டைம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும், வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோன்ட்டு. பட் ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். அண்ட் இந்த லைட்னிங் கேபிள் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது ஒன்று 200 சொன்னார். பட் அதுக்கப்புறம் அப்படி இப்படியே நெகோஷியேட் பண்ணி 100க்கே வாங்கியாச்சு. ஏன்னா அந்த லைட்னிங் கேபிள் மட்டும் சீக்கிரமாகவே போயிடுது. அதனால் கொஞ்சம் இது பார்க்கறது கொஞ்சம் குவாலிட்டி டைப் மாதிரி இருந்தனால வாங்கிட்டேன் நான். கார் ஒன்று அங்கே பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதில் நிறைய ஐட்டங்கள். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஃபா செட்டுக்கு, பெட்டுக்கெல்லாம் கூட நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதெல்லாம் சோஃபாவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பேக். இது நல்லா செம்ம சாஃப்டாக இருந்தது. ஏதோ ஹோட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் பெட் ஸ்ப்ரெட்லாம் பாருங்களேன். அண்ட் இதெல்லாம் வந்து டிஷர்ட்டு அண்ட் நார்மல் ஷர்ட்ஸு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10னா வாய்ப்பே இல்லை. பட் இன்றைக்கி போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லொக்கேஷனில். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவரே சொல்லுவார், அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான். அண்ட் நண்பர் ஒருத்தர் இந்த ஹார்மன் கார்டனோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்துட்டு இருந்தார். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்கள், கலரே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூடூத் மாடியூல் தான், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்மன் கார்டன் யூஸ்வலாக சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் கூட வந்து ஒரு ஐபாட் ஒன்று பார்த்தாரு. இது ஐ திங்க் ஐபாட் ஷஃபில். இது யூஸ்வலாக இதுக்கு டிஸ்பிளே இல்லாதனால ஒரு கடியாகவே இருக்கும். இது வந்து சார்ஜ் போட்டு சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறது செம்ம கடி. பெட்ஷீட்டு, டிஷர்ட்டு, ஓகே, ஷர்ட்டு, சோஃபா கவர் ஐட்டம்ஸ், ஓகே. ஸோ எல்லாம் வந்து 50 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்க. 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட். வெறும் 10 ரூபாய். சூப்பர், வாழ்த்துக்கள். தொப்பி எங்கேருந்து கிடச்சிது? ஓ, ஓகே ஓகே ஓகே, ராஜஸ்தான்லேருந்து கிடச்சிருக்கு. அவரும் அதே தானே? ஓகே, நன்றி. ஸோ பிராஸ் ஐட்டம்ஸ் கவர் பண்ண சொல்கிறீங்க. இது வந்து காப்பர் பார்த்தீங்களா? காப்பரில் ஒரு பாத்திரம் 2100 தான் சொன்னாங்க. நல்லா செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வாங்கி பார்த்தேன் நான். ஓகே, காப்பர் நம்ம பிராஸ் ஐட்டம் பார்த்துருக்கேன். காப்பர்லேயும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து சாமி ரூமில் யூஸ் பண்ணுறதா இல்லை நம்ம இதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுறதான்றது சும்மா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அண்ட் இந்த POS மெஷின்லாம் கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இதில் ஆல்ரெடி QR கோடு ஏதோ ஒரு பேங்க்குக்கு டைப் ஆகிருக்கும். இதை வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இல்லை இதுக்கு மேலே வேறு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யூஸ் பண்ணலாம். அதில் வர ஆடியோ வந்து வேறு பேங்க்கோட தானே லிங்க் ஆகிருக்கும். இல்லை ரீலிங்க் பண்ண முடியுமான்னு தெரியல. யாருக்காவது ஐடியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கடையில் யூஸ்வலாக நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ் கிடைக்கும். வெயிலும் கொஞ்சம் பிரித்து மேய்ஞ்சுதுங்க காலையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளவுடி ஆச்சு. ஸோ பாருங்கள், இதில் வந்து என்னெல்லாம் ஐட்டம் உங்களுக்கு கண்ணில் தென்படுதுன்ட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஏகப்பட்டது போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போர்ட் கேபிள் வச்சுருந்தாங்க. இது HDMI-யோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஸ்பிளே போர்ட் கேபிள்னுவாங்க. அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் USB கேபிளும் பார்க்க முடிஞ்சுது. USB இன்னொரு ரெண்டு வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. வேறு எதோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது போல். ஆஸ் யூஷுவல் சோஃபா செட்லாம் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 11,000லேருந்து வரும். டீ குடுன்றாங்க. நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த மில்லினியர் கேம் ஒன்று காமிச்சிருப்பேன். அது வந்து இன்றைக்கி சீலை ஓப்பன் பண்ணி ஓப்பனாகவே வச்சுருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஃபார்ச்சுனேட்லி அதில் உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்க முடிஞ்சுது. கரன்சி, ஸ்லைடு, இது அதுன்ட்டு பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கேம் கண்டிப்பாக விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸு, ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கேம்ஸு. அண்ட் புல்புல் தாரா இன்றைக்கும் இருந்தது. 2 யூனிட் வச்சுருந்தாங்க. ஒன்று 2000 ப்ரைஸ்.
இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரெட் கலர் ஒரு யூனிட் இருந்தது, அப்புறமா ஆரஞ்சாக எல்லோ கலர்லேயே அது இருந்தது. ஆமாம், இது ஒரு செகண்ட் யூனிட் ஒன்று வச்சுருந்தாங்க. 2000 ஈச் நெகோஷியேட் பண்ணால் கண்டிப்பாக குறையும். அண்ட் ஏர்போர்ட் எக்ஸ்ட்ரீம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஜஸ்ட் ரவுட்டர் தான், ஆப்பிளோட ஒரு ரவுட்டர். அண்ட் இதில் வந்து நம்ம யூஎஸ்பி எதாவது கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வீடியோ கூட ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம நெட்வொர்க்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே ப்ரைஸ் கேட்கும்போது 2500 சொன்னாங்க. 300க்கு ஆரம்பித்தோம், அவர் 2500 அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டோம். பட் ப்ரொஃபஷனல் யூனிட் தான். என்கிட்டயும் ஒன்று இருக்குது, அது வந்து ஃப்ளாட் டைப் வித் டிஸ்கோட வரும். அண்ட் வாக்மேன்ஸ் ஒரு 3 பீஸ் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே வந்து ஸ்பேர் யூஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஸ்பீக்கர்ஸ், மோட்டர்ஸ், ஹெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்ற ஐட்டங்கள்லாம் பாருங்கள். இங்கேயும் வந்து 2 கிடந்தது. மொத்தம் ஒரு 4 or 5 வாக்மேன்ஸ் இருந்தது ஸ்பேருக்கு. அண்ட் இது வந்து நம்ம இந்த ஸ்கேல் நேம் மறந்துருச்சு. இதில் அந்த டிஸ்பிளேயில் வரும் எவ்வளோ வந்து இந்த சைஸ் மெஷர் பண்ணுறதுன்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து 500 சொன்னார். கொஞ்சம் ஏன்னா இது கண்டிஷன் சரியில்லை, பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரியல. சரி, ஒரிஜினல் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு தெரியாதனால அதை வந்து வாங்கலை. நம்ம காரு, பைக்கு எதாவது தேவைன்னா லடாக் ரைடு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக வச்சுருக்காங்க. பே பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியது தான். அண்ட் இது சிடி பிளேயர் ஒன்று இருந்தது. இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்லைட் டைப்பில் வரும், ஓப்பன் பண்ணி நம்ம சிடி போட்டு வெர்டிக்கல் மவுண்டிங் தான் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் பாருங்களேன், இது ஆக்சுவலாக ஒன்று வந்து வெறும் கவர் மட்டும்தான் இருந்தது. டைப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே ஏதோ ஷீல்டு பண்ணி வச்சுருந்த மாதிரி ஒரு பயங்கர பெரிய பிரம்மாண்டமான ஸ்பீக்கர் டைப்பாக இருந்தது. ஆனால் இது ஃபஸ்ட்டு உள்ளது வெறும் உடன் கேஸ் மட்டும்தான், செகண்ட் மட்டும்தான் ஸ்பீக்கர்ஸோடு இருந்தது. எப்படியும் ஒரு 8 inch இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நண்பர் ஒருத்தர் இந்த ரேடியோ வாங்கினார் 50 rupees கொடுத்து. கண்டிஷன் புவர், ஒர்க் ஆச்சுன்னா போதும், நம்மளுக்கு கண்டிஷன்லாம் அப்புறம் தான். அப்படி வேறு ஐட்டங்கள்லாம் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு. இங்கே யூஸ்வலாக இந்த ரேடியோ ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போடுவார், ப்ளஸ் மிக்ஸாகவே இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அண்டு 2 VCR பார்த்தோங்க. ஒன்று வந்து இதே மாடல் என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸ்பேருக்கு எடுக்கலான்னு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் இதுவும் ஓடலை, ஒர்க் ஆகலை அப்படின்னா குப்பை மாதிரி போய்டும்ட்டு. கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா அக்காயோட செம பிராண்டுங்க. அது ப்ரொஃபஷனல் அக்காய் பிளேயரு. அது வந்து 1200 சொன்னார் கீழே உள்ளது. மேலே உள்ளது 800 சொன்னேன். 2 சேர்த்து நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். பட் அகைன் ஏற்கனவே ஒரு 10-15 சேர்ந்துருச்சு. ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் இது வந்து பரோட்டா மாஸ்டர் யூஸ் பண்ணுற இதுன்னு நினைக்கிறேன், ஸ்டவ்வு. அண்ட் பக்கத்தில் ஒரு அவுஜாவோட ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் இருந்தது. ஸ்டீரியோவா மோனோவான்னு தெரியல, பயங்கர ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தது ஆம்ப்பு. அப்படியே பாருங்கள் மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ், வேறு எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா கூட அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி அந்த ராஸ்பெரி பை பார்க்க முடிஞ்சதுங்க. லாஸ்ட் வீக்கே சேல் ஆன மாதிரி சொன்னாங்க. பட் இது இன்றைக்கி இருந்தது. அதே ப்ரைஸ் தான், 500 rupeesக்கு வச்சுருந்தாங்க. இதில் ஆக்சுவலாக இன்னொரு யூனிட்டும் இருந்தது, அது வந்து வித் பாக்ஸோடு இருந்தது. அது வந்து 1000 rupees. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் செக் பண்ணிட்டு இருந்தார் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் யூனிட்டாகவே இருந்தது. இது வந்து எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணி வாங்கணும், 1000 rupees. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருந்ததுதான் வாங்கிக்கோங்க. சிசிடிவி கேமராஸ் அதே இடத்துல இருந்தது. நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்குங்க. ஏதாவது ஸ்பேர் வேணும்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஃபோன்ஸ், பழைய CPU கூட இருந்தது. ஸ்பீக்கர்ஸ், CPU, மொபைல் ஃபோன்ஸ், பிராஸ் ஐட்டம்ஸ். இது வந்து பூஜை ரூமில் வைக்கிற பிராஸ் ஐட்டம்ஸ். அண்ட் இது பாருங்களேன், வைன் கப் தானே இது. இதே இந்த குரூப்பில் வந்து உட்காந்துட்டு இருந்ததுன்னு தெரியல. அண்ட் இந்த சிலைகள் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வாசலில் வச்சா நல்லாயிருக்கும். இந்த ஷா மியூசியமில் நிறைய நிறுத்தி வச்சுருந்தார். அவர் கண்ணில் மாட்டிச்சுன்னா எப்படியும் இதை வாங்கிடுவார். ஒன்றுத்தில் கம்பி மிஸ்ஸிங், பட் ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கேமராஸ் வச்சுருந்தார் ஜானகிராமன் ஷாப்பில். பட் இது சேல் ஆயிடுச்சு அப்போவே. நல்ல ஃபுல் கிட்டாகவே இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சேல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வாங்கினவர் கேட்டார், இது வேணும்னா சொல்லுங்கள் தரேன்ற மாதிரி சொன்னார். பட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நம்ம வாங்கலை. அவரே வந்து நிறைய கேசட்ஸும் இன்றைக்கி வச்சுருந்தார். பட் இதெல்லாம் இந்த எடுத்து வெளியே வச்சா தான் நம்ம பொறுமையாக செக் பண்ண முடியும். இதுக்குள்ளே அப்படியே வச்சு செக் பண்ண முடியாது. சும்மா என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நிறைய 2-in-1s அண்ட் VCR வச்சுருப்பார், பூம் பாக்ஸ்.
அண்ட் இந்த ஊஞ்சல் தாங்க ஹைலைட்டு, ஃபுல்லாக டீக்குட்டு, 48,000 அண்ட் சான்ஸே இல்லை, அல்டிமேட்டு. அங்கே போயிட்டு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த இதெல்லாம் பாருங்களேன், அந்த அந்த கம்பி இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை ரியலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருப்பீங்க. அதோட அந்த வடிவமைப்பு எல்லாமே சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு ரிச்சான ஃபேமிலி, தெரியல எந்த ஃபேமிலிக்கு இது வந்து செட் ஆகும்ன்ட்டு, பட் செம்ம ஒர்த்து வாங்கினீங்கன்னா. இது ஆக்சுவலாக வெளியெல்லாம் வந்து 2.5 lakhs மேலே போகும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தூணை தூக்கிறதுக்கே 3 பேருக்கு மேலே ஆச்சுன்ற மாதிரி சொன்னார். பட் செம்மையாக இருந்தது. எப்படி இது வந்து குயிக்காக சேல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஓனரே வந்து உட்காந்து ஸ்ட்ரென்த்து காட்டுங்க, எல்லாம் ப்ராப்பராக கண்டிஷனில் இருக்கான்ட்டு அவரே வந்து உட்காந்து டெமோ காட்ட சொன்னேன். அவர் முதல்ல கொஞ்சம் வெக்கப்பட்டார், அதுக்கப்புறம் அவரே உட்காந்து டெமோ காமிச்சார். நீங்களே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கா. என்ன சொல்லுவாங்க, ராஜா பகதூரா அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வீட்டில் போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், சான்ஸே இல்லை. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் கேசட்டில் இளையராஜா பாட்டை போட்டு ஒரு ஈவினிங் டைமில் மழை பெய்கிற டைமில் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஐட்டம் பாருங்கள், 2500 சொன்னாங்க. செம்ம வெயிட்டாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த லேடி ரொம்ப நேரம் பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் அவர் குறைக்கவே மாட்டேன்ட்டார். மற்ற ஐட்டங்களும் பாருங்கள், பூஜை ரூம் ஐட்டங்களும் நிறைய வச்சுருந்தார். ஸோ இது நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும். ஸ்டெபிளைசர், ஏசி ஸ்டெபிளைசர், அண்ட் லாஸ்ட் டைம் கவர் பண்ணியிருந்தோம் அந்த சீல் பண்ணுற மிஷின், இதெல்லாம் கூட இருந்தது. அண்ட் இந்த யூனிட் பாருங்களேன், இது வந்து காரில் வைக்கிற யூனிட்டு. இந்த கார் வந்து அங்கங்கே ஷேக் ஆகும்போது இது அப்படி இப்படியும் ஓடிட்டுருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்கும். இது வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு யாரோ காரில், இப்போ நம்ம தனியாக ட்ராவல் பண்ணால் கூட யாரோ கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்தால். உண்டிகோல், இது ஃபேமிலி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அநேகமாக சம்மர் வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது செக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி மாங்காய் பறிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு மேக்ஸிமம் மாங்காய் பறிப்போம், இல்லாட்டி ஏதாவது இது பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இந்த டேட்டா ஸ்டோரேஜ் கேசட்டு சீல்டு பேக்காகவே இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. இது நம்ம ஃபஸ்ட்டு மூர் மார்க்கெட்டில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கினோம். இது ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போது இப்போ வந்து சகஜமாகவே கிடைக்குது. நானும் இது ரேர் ஐட்டம்னு பார்த்தா இப்போலாம் ஏகப்பட்டது கிடைக்குது. ஸோ இது வந்து சீல்டு பீஸாக இருந்தனால, சீல்டு பேக்காக இருந்தனால நம்ம வந்து வாங்கிட்டோம். இது என்ன யூஸ்ன்னு தெரியல, பட் ஸ்டில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஒரு கலெக்ஷனுக்கு வாங்கிட்டோம். அண்டு அங்கே இருந்த கடைக்காரர் இதை பார்த்துட்டு இருந்தார். சரி காட்டுங்க, டெமோ காட்டுங்க, அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு அவர் பாட்டுக்கு அப்படி இப்படின்னு திருப்பி காமிச்சிட்டு இருந்தார். ராஜா காலத்து மோனோஸ்கோப்பா டெலஸ்கோப்பா. அண்ட் இந்த சிக்னல் ஆம்பிளிஃபையர் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த கேபிள் டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் இதெல்லாம் ஹெவி யூஸில் இருக்கும். ஸோ நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி மல்டிபிள் வீடுங்களுக்கு இல்லை தெருங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க சிக்னல்ஸை. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக்கும் வச்சுருந்தாங்க. இது ஒன்று மட்டும் நல்ல கண்டிஷனில் இருந்தது. அவர் வந்து 2ஐயும் வாங்கினா தான் சேர்த்து தான் சேல் பண்ணுவேன்ற மாதிரி சொன்னனால பாவம் அவர் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டாரு. ப்ளே ஸ்டேஷனும் வச்சுருந்தாங்க. ஆரோ அண்ட் பெட் செக்ஷன் ஆஸ் யூஷுவல் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இது பேரட் தானே, பேரட் வந்து இருந்தது, பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த பெட்ஸ் இதெல்லாம் வளர்க்குறது இல்லை, அதனால் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் பாருங்கள், ஹஸ்கி கூட இருந்ததுங்க. ஹஸ்கி எல்லாம் வந்து இந்த கிளைமேட்டுக்கு எப்படி தான் வெளியே வச்சுருக்காங்கன்னு தெரியல, பார்க்குறதுக்கும் பாவமாக இருந்தது. ஸோ இது பாருங்களேன் ஹஸ்கியை. இதெல்லாம் நம்ம கிளைமேட்டில் எப்படி வளரும் தெரியல. ஏசி ரூம் தான், எப்பவும் ஏசி ரூமில் தான் இருக்கும் போல். அண்ட் அங்கேயும் வந்து நிறைய பேர் சேலும் பண்ணுறாங்க, அதாவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டாக்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்து சேலுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இந்த பூனையை பாருங்கள், வெயில் தாங்க முடியாமல் அதோட டாய்லெட்லேயே போய் படுத்துக்குச்சு. கூப்பிட்டு பார்த்தேன், டேய் கக்கூஸில் போய் படுத்துட்டு இருக்கடான்ட்டு, எந்திரிக்கவே இல்லை. அண்ட் இந்த டாக்ஸ் எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ வெயில் வைக்கனால ஃபுல்லாக வேர்த்து பாவமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஒன்று தூங்கிட்டு நாக்கை தொங்க போட்டுகிட்டே தூங்கிட்டு இருந்தது. அண்ட் பிஜிஎன்ஸ் கூட இருந்தது. எல்லாம் 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க ப்ரைஸு பேர்.
செக் பண்ணி பாருங்கள். ரேபிட்ஸ், பீஜியன்ஸ். ஸோ அதான் 300 பேர் ஸ்டார்டிங்கு. அந்த பெருசாக இருக்கிறது வந்து 500 மாதிரி சொன்னாங்க. ஸோ நர்சரி பிளான்ட் சைடு வந்து நிறைய ரோசஸ் பார்க்க முடிஞ்சு. ரோஸ் பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வெரைட்டிஸில் இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து வீட்டு தோட்டத்துக்கு தேவை அப்படின்னா பாருங்கள். யூஸ்வலாக நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடியும் இங்கே. ரோஸ் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸு, ஐ மீன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு அந்த மண், உரம் இதெல்லாமே வந்து கிடைக்கும். பாட் வாங்கலாம். ஒரு ஃபுல் பேக்கேஜாகவே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு இது கார்டன் செட் பண்ணுறோன்னா அது அப்படியே வந்து இங்கேருந்து வாங்கி செட் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம்ஸும் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே. ஸோ இது வந்து நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணி தருவாங்களான்னு தெரில. தனித்தனியாக நம்ம செக் பண்ணி கூட பாட்டிலில் வாங்கிக்கலாம். அண்ட் ஃப்ரூட்ஸில் நிறைய மேங்கோ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் இது கூர் வந்து 150 எதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கூர் வந்து 150, 4 or 5 மேங்கோஸ் வரும். சைக்கிள்ஸ், புது சைக்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்குறதோட பார்கெயின் பண்ணி கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சீப்பர் ப்ரைஸ் கூட வாங்கலாம் நம்ம. அண்ட் அங்கேயே மெக்கானிக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது வந்து செக் பண்ணணும், ஸ்பேர் இது பண்ணணுன்னா பார்த்துக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் நிறைய புது பாக்ஸ் பீஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 100க்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் செக் பண்ணல. பட் அதுக்கப்புறம் வெயில் ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிது. அப்பப்போ கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப தண்ணி தாங்க எடுக்க ஆரம்பிச்சதுங்க. பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போகலன்னா அவ்வளோதான். ஸோ எனிவே மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.